இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீனாவில் 650 ஆண்டுகள் பழமையான கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்தது. சீனா அன்ஹோய் மாகாணத்தில் அமைந்துள்ள 650 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யங்யான்டிங் ட்ரம் கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்தது. சம்பவத்தின் போது அங்கிருந்த சுற்றுப்பயணிகள் வேகமாக இடத்தை விட்டு ஓடும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. எனினும் இச்சம்பவத்தில் யாரும் பாதிக்கப்படவில்லை. 1375 ஆண்டில் மிங் வம்சத்தின் போது இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. இதனிடையே 2017 ஆண்டில் கோபுரத்தின் கூரையில் சேதமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை ஏலத்தில் விட்டு 2,45,500 ரிங்கிட் வசூல் ஈட்டிய KLJPJ டுகாட்டி மோட்டார் சைக்கிளுக்கு கிராக்கி. சீல் வைக்கப்பட்ட 124 வாகனங்களை கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை பொது ஏலத்தின் கீழ் நேற்று ஏலத்தில் விட்டது. அவற்றில் 108 வாகனங்கள் இன்னமும் பயன்படுத்தக்கூடியவை. அவற்றுக்கு உரிமம் வழங்கலாம். எஞ்சியவற்றை ஏலத்தில் எடுப்பவர்கள் பழைய இரும்பு சாமான்கள் கடையில் போடலாம் என அத்துறை கூறியது. மொத்த வாகனங்களில் 105 மோட்டார் சைக்கிள்கள், 13 கார்கள், எஞ்சியவை லாரிகள் ஆகும். காலை 8:30 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெற்ற ஏலத்தில் 85 பேர் பங்கேற்றனர். அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வாகனங்களில் 20,350 ரிங்கிட்டுக்கு எடுக்கப்பட்ட 2013 ஆண்டு வெளியான டுகாட்டி மோட்டார் சைக்கிளும் அடங்கும். நேற்றைய ஏலத்தில் மொத்தமாக 2,45,500 ரிங்கிட் வசூலானது. ஏல புத்தக விற்பனை வசூலான 8,500 ரிங்கிட்டும் அதில் அடக்கம். ஆக உயரிய ஏலத்தொகை 27,000 ரிங்கிட் ஆகும். ஆக குறைவு என்றால் அழிக்கப்படவிருக்கும் வாகனத்துக்கான 200 ரிங்கிட் ஆகும். காரை தாக்கிய யானை கூட்டம். செவ்வாய்க்கிழமை இரவு மணி 8:15 அளவில் கிரிக்கிலிருந்து ஜெலியை நோக்கி செல்லும் மேற்கு நெடுஞ்சாலை JRTBN 11வது கிலோமீட்டரில் யானை கூட்டம் கார் ஒன்றை தாக்கியதில் அதன் ஓட்டுநர் பதற்றமான தருணங்களை எதிர்கொண்டார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 38 வயதான ஓட்டுநரிடம் இருந்து தங்கள் தரப்பிற்கு இரவு 11:36 மணிக்கு புகார் கிடைத்ததாக கிரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி மஹமூத் கூறினார். ஜெலியில் இருந்து கிரிக் நோக்கி சென்று கொண்டிருந்த போது யானை கூட்டம் சாலையை கடப்பதை கண்டதும் அந்த ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு அதன் விளக்குகளை அணைத்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி நேற்று வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். பின்னால் இருந்த வாகனத்தின் ஹாரன் சத்தம் கேட்டவுடன் திடீரென 3 யானைகள் காரை நோக்கி வந்ததாக அதன் ஓட்டுநர் கூறினார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள காரில் இருந்து இறங்கி சென்றதாகவும் பின்னர் யானைகள் அங்கிருந்து நகர்ந்ததும் வெளியேறி போலீஸ் புகார் செய்துள்ளார். சம்பவத்தின் விளைவாக அந்நபரின் கார் முழுவதும் சேதமடைந்துள்ளது. எனினும் அவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. புதிய டொயோட்டா கேம்ரி வாகனங்களை வாங்கும் பினாங்கு அரசு. 2020 ஆண்டில் வாங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வாகனங்களை மாற்றுவதற்காக பினாங்கு அரசு 33,11,895 ரிங்கிட் மதிப்பிலான 15 புதிய டொயோட்டா கேம்ரி வாகனங்களை வாங்க முற்பட்டுள்ளதோடு பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யோவ் தெரிவித்துள்ளார். வாகனங்கள் பினாங்கு மாநில அரசு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளின் அரசு அலுவல் பயன்பாட்டிற்காக உபயோகிக்கப்படும் என்று அறியப்பட்டுள்ளது. முன்னதாக மாநில அரசு நிதி சவால்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் புதிய சவால்களை வாங்கும் நடவடிக்கை குறித்து மற்ற அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் சவுகான் வாகனங்களின் மொத்த செலவினங்களில் வரி பணம் மிகுதியான பங்கில் அடங்கும் என்பதை விளக்கியுள்ளார். கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த தொழில்நுட்பங்களில் முதலீடுகள் அதிகரிப்பு. மலேசியா தமது கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த சுயமாக இயங்கும் ஆளில்லா வாகனங்கள் AUVs பயன்படுத்துதல் உட்பட மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை அதிகரிக்கும். அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தயார் நிலையை உறுதி செய்யும் வகையில் உளவுத்துறை பகிர்வு வழிமுறைகளை மேம்படுத்துவதோடு நம்பகமான அனைத்துலக பங்காளிகளுடன் கூட்டு கடற்படை பயிற்சிகளையும் நாடு மேற்கொள்ளும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் நோர்டன் தெரிவித்தார். நமது தேசிய நலன்களை பாதுகாக்க மலேசியா அதன் கடற்படை மற்றும் கடல்சார் அமலாக்க திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தும். கூடுதலாக கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக
திறனை மேம்படுத்த வளரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றார் அவர். புதன்கிழமை லங்காவியில் நடைபெற்ற லங்காவி அனைத்துலக விமானம் மற்றும் கடல்சார் கண்காட்சி லீமா 25 நடைபெற்ற மலேசிய கடல்சார் மாநாட்டில் தலைமை உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ முகமது காலின் நோடின் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அன்பாருடன் ஒன்றிணைந்தும் ஒற்றுமையுடனும் ஜனநாயகத்தை கொண்டாடும் PKR தேர்தல் ரமணன் வருணனை. PKR கட்சி தேர்தல் புதிய தலைமையை தேர்வு செய்யும் மேடை மட்டுமல்ல, மாறாக நிறுவப்பட்ட நாளிலிருந்து நீதி மற்றும் சீர்திருத்த கொள்கைகளை போன்றவற்றும் போற்றி வரும் கட்சியின் ஜனநாயக முதிர்ச்சிக்கான பிரதிபலிப்பாகவும் அமைந்துள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரும் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவருமான டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு வர்ணித்துள்ளார். இந்த தேர்தல் கட்சி உறுப்பினர்களின் அடிப்படை வலிமை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் களமாக இருக்கும் என்றார் அவர். இது வெறும் கட்சி அல்ல, ஒரு குடும்பம். பன்முகத்தன்மை அரசியலை தழுவி உருவான PKR உள்ளிருந்து வெளியில் இருக்கும் பல்வேறு சவால்களை சந்தித்து வெற்றி கொண்டுள்ளது. எனவே கட்சி தேர்தல் தங்களுக்கு புதிதல்ல என சுங்கைபுர நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். கட்சியின் கருத்து முரண்பாடுகள் சகஜம் என்றாலும் மலேசிய மடானி உருவாக்கும் பணியில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்து செயல்படுவதே முக்கியம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ரமணன் கூறினார். நாட்டை விட்டு வெளியேற முயற்சி, 25 வெளிநாட்டவர்கள் கைது. AKPS கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்ட 25 வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் வியட்நாம், கம்போடியா, இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த அவர்கள் மலேசிய நாட்டில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறியும் இங்கே தங்கி இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேற்ற உதவிய 4 குடிவரவுத்துறை அதிகாரிகளும் விசாரிக்கப்பட்டு வருவதோடு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் AKPS தெரிவித்துள்ளது. இந்நிலையில் AKPS தனது கண்காணிப்பு முயற்சிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதோடு நாட்டின் நுழைவாயில்கள் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு உதவியதாக நம்பப்படும் 4 அதிகாரிகள் மீது விசாரணை. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஏப்ரல் மாதம் வரையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் செல்லுபடியாகும் நடைமுறையின்றி அந்நிய நாட்டினர் குடிநுழைவு சோதனைகளில் இருந்து விடுபட உதவிய குற்றத்திற்காக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் AKPS-இன் 4 அதிகாரிகள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் சட்டப்பூர்வமான நடைமுறைகளை பின்பற்றாமல் சோதனை முகப்பின் வழியாக சில நபர்களை நாட்டிற்குள் நுழைய விட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக AKPS நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இந்த விவகாரத்தை தீவிரமாக பார்ப்பதோடு நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபடும் அதிகாரிகளையும் தனிநபர்களையும் தங்கள் தரப்பு சமரசம் காணாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று AKPS கூறியது. இதனிடையே அதே காலகட்டத்தில் நாட்டை விட்டு வெளியேற முயன்றதாக சந்தேகிக்கப்படும் வியட்நாம், கம்போடியா, இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த 25 அந்நிய நாட்டினரையும் KLIA-வில் தடுத்து வைப்பதற்காக AKPS தெரிவித்துள்ளது. ஆசியான் உச்சநிலை மாநாடு 1200க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பதிவு. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் 48வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு 1200க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பதிந்து கொண்டுள்ளனர். ஆசியான் தொடர்பான செய்திகளை சேகரிக்க பதிந்து கொண்டிருக்கும் அந்த எண்ணிக்கையில் 500 அனைத்துலக செய்தி நிறுவனங்களும் அடங்கி இருப்பதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அந்த அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்பு ஆகும். இது ஆசியான் உச்சநிலை மாநாடு, ஆசியான் GCC மாநாடு மற்றும் ஆசியான் GCC சீனா உச்சநிலை மாநாடு நடைபெறுவதை ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுவதை காட்டுகின்றது. அதோடு பல்வேறு நாடுகளில் உள்ள செய்தி நிறுவனங்களின் மூலம் செய்திகள் ஒளிபரப்பப்படும் என்றார் அவர். மாநாடு நடைபெறவிருக்கும் 26 மற்றும் 27 ஆகிய 2 தினங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக
பாமி குறிப்பிட்டார். இதனிடையே KLCC மாநாட்டு மையத்தில் இணைய இணைப்பை மேம்படுத்த 31 5G இன பாக்ஸ் சேவை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC ஏற்பாடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மெட்ரிகுலேஷன் விண்ணப்பங்களை நேற்று தொடங்கி சரிபார்க்கலாம். 2025-2026 ஆண்டிற்கான கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் இணையும் விண்ணப்பத்திற்கான முடிவுகளை நேற்று காலை 10 மணி தொடங்கி மாணவர்கள் சரிபார்க்கலாம். 2024 ஆண்டில் SPM முடித்த மாணவர்கள் matriculasi.moe.gov.my என்ற அகப்பக்கத்தின் வழி தங்களது விண்ணப்பங்களை சரிபார்க்கலாம் என்று கல்வி அமைச்சு புதன்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இணையம் வழியான பதிவு இன்று முதல் ஜூன் 21 வரை சம்பந்தப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்லூரி வலைதளங்களில் வழியாக திறந்திருக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியை தொடர்வதற்காக கடிதங்களை அடிப்படையில் ஜூன் 22 தொடங்கி மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் நேரடி பதிவு செய்து கொள்ளலாம். அதில் இணைவதற்கான வாய்ப்பை பெறாத மாணவர்கள் நேற்று தொடங்கி ஜூன் 21 வரையில் அதற்கான மேல்முறையீட்டை இணையம் வழி மேற்கொள்ளலாம். அதற்கான முடிவு ஜூன் 30 அறிவிக்கப்படும். அன்வாருக்கான இந்தியர்களின் ஆதரவு சிதறுகிறது. தற்போதைய PKR துணைத் தலைவர் ரபிசி ரம்லி சமீபத்தில் மலாய்க்காரர் அல்லாத பல வாக்காளர்கள் சில காலமாக அறிந்த ஒன்றை ஒப்புக்கொண்டார். அதாவது கட்சிக்கான ஆதரவு சரிந்து வருவது. இது ஒரு புதிய நிகழ்வு அல்ல. ஆனால் 2022 பொது தேர்தலுக்கு பிறகு இது ஆழமடைந்துள்ளது. பல ஆண்டுகளாக மலாய்க்காரர் அல்லாதவர்கள், குறிப்பாக சீன மற்றும் இந்திய சமூகங்கள் PKR மற்றும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவாக உறுதியாக நின்றனர். இந்த கூட்டணி சீர்திருத்தம், உள்ளடக்கம் மற்றும் இன அரசியலுக்கு அப்பாற்பட்ட மலேசியா ஆகியவற்றின் வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களின் ஆதரவு இருந்தது. ஆனால் கட்சிக்கு வந்து 2 ஆண்டுக்குள் அந்த நம்பிக்கை மங்கி மங்கலாகிறது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், தொடரும் அக்கறையின்மை, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு இவை அனைத்து மலேசியர்களையும் பாதிக்கும். அதே வேளையில் கல்வி, வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அரசு உதவியில் இருந்து முறையாக விலக்கப்படுவதால் சிறுபான்மை சமூகங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. ஆனால் பொருளாதார விரக்திகளுக்கு அப்பால் ஒரு காலத்தில் அவர்களை ஆதரித்த கூட்டணியால் அவர்களின் தேவைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக பலர் உணர்கிறார்கள். ஹரப்பானின் பிரச்சார உணர்வை ஒரு காலத்தில் வரையறுத்த முக்கிய பிரச்சனைகள் போதகர் ரேமண்ட் கோ மற்றும் அம்ரித் ஷே மாட் ஆகியோரின் கட்டாய காணாமல் போனவர்களுக்கு நிதி, இந்திரா காந்தியின் காணாமல் போன மகள் வழக்கு மற்றும் ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழ் அங்கீகரிப்பது போன்றவை கிடப்பில் போடப்பட்டுள்ளன அல்லது ஓரங்கட்டப்பட்டுள்ளன. மத உணர்வுகளை பொறுத்தவரை போதகர் ஜம்பரே விரோத் போன்ற சர்ச்சைக்குரிய நபர்கள் இன்னும் தண்டனையில் இருந்து விலக்கு மற்றும் அரசாங்க அணுகலை அனுபவிக்கின்றனர். அதே நேரத்தில் மிதமான தன்மை மற்றும் பரஸ்பர மரியாதையை வலியுறுத்தும் சிறுபான்மை குரல்கள் பெரும்பாலும் கேட்காமல் விடப்படுகின்றன.